கிளாசிக் சின்க்ரோனைசேஷன் ப்ராப்ளம்ஸ். இந்த ப்ராப்ளம்ஸ் ஓஎஸ்ல எப்போ வரும் பார்த்துட்டிங்கன்னா, நிறைய ப்ரோக்ராம்ஸ் என்ன பண்ணால் ஒரே டைமில் ரன் ஆகும். அப்படி ரன் ஆகும்போது டேட்டாஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படும். அப்படி ஏற்படும் போது எரர் ஏற்படும். ஓகேங்களா? நிறைய ப்ரோக்ராம்ஸ்குள்ளே இருக்கிற அந்த எரர் ஏற்படும். இந்த எரர்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸு க்ரியேட் பண்ணும். பவுண்டட் பஃபர் ப்ராப்ளம், ரீடர் ரைட்டர் ப்ராப்ளம், டைனிங் ஃபிலாசபர் ப்ராப்ளம், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸை ஏற்படுத்தும். இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறதுக்கு செமஃபோர்னு ஒன்று பயன்படுத்தும். செமஃபோர்னு என்னதுன்னா, அது ஒரு வேரியபிள். அது என்ன பண்ணுன்னா, ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் கரெக்டாக ஷேர் பண்ணும் அக்சஸ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? லாக் பண்ணி வைக்கும், ரிலீஸ் பண்ணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணும். ஸோ அப்படி என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பவுண்டட் பஃபர் ப்ராப்ளம். சரி, இந்த பவுண்டட் பஃபர் ப்ராப்ளம்னு என்னென்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், தேர் ஆர் n ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். அதுதான் நம்ம பஃபர்ஸ்ன்னு சொல்லுவோம். நிறைய பஃபர் இருக்குது. ஒவ்வொரு பஃபருக்கும் ஒரு ஐட்டம் தான் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஒரு ப்ராசஸ் மட்டும்தான் ஒரு குறிப்பிட்ட டைமில் ஒரு பஃபரை பயன்படுத்த முடியும். ஸோ இதுதான் லாஜிக்கு. இது நம்மளுக்கு ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஒன்று எம்டி, ஒன்று ஃபுல். அதாவது எம்டியில் நம்ம என்ன தெரிஞ்சுப்போம்னா, எவ்வளவு ஸ்பேஸ் எம்டியாக இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணி வச்சுப்போம். அதாவது எத்தனை பஃபர்ஸ் எம்டியாக இருக்குன்னு. ஃபுல்லில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, எவ்வளோ ஸ்பேஸ் ஐட்டம்ஸால் ஃபில் ஆகிருக்கு அதை செக் பண்ணுவோம். இதுதான் இந்த பவுண்டட் பஃபருக்கான இன்ஃபர்மேஷன். இந்த ப்ராப்ளம் எப்போ வருதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே எம்டி புல் அப்படின்றதுனா இதுக்குள்ளே பஃபர்ஸ் காலியாக இருக்கும். ஓகேங்களா? காலியாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா, இந்த ப்ரொடியூசர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுவார். ஆட் பண்ண உடனே இப்போ புல் ஃபுல் ஆகிடும். இப்போது கன்சியூமர் என்ன பண்ணணும்னா, அந்த ஐட்டமை ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப ஸ்பேஸை கொடுத்துரும். இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும். சில டைம் என்ன நடக்கும்னா, இந்த ப்ரொடியூசர் இங்கே பூல் எம்டியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், ப்ரொடியூசரால் ஐட்டம்ஸை ஆட் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்படி பூல் எம்டி இல்லாமல் ஃபுல்லாக இருக்கும் போது ப்ரொடியூசர் என்ன பண்ணணும்னா, ஐட்டம்ஸ் ஆட் பண்ண பார்ப்பார். அப்போ என்னாகும், எரர் ஏற்படும். அதேமாதிரி கன்சியூமர் என்ன பண்ணுவார்னா, இங்கே ஏதாவது ஐட்டம்ஸ் அவைலபிளாக இருந்தால் மட்டும்தான் இதை ரிமூவ் பண்ண முடியும். ஸோ எந்த ஐட்டம்ஸும் இல்லாமல் ரிமூவ் பண்ணார்னா அங்கே ஒரு எரர் ஏற்படும். இந்த மாதிரி மாறி 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 எரர் ஏற்படும். இந்த மாதிரி எரரை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, சொல்யூஷனை கொடுக்க போகிறோம். அந்த சொல்யூஷன் தான் என்னதுன்னா, ப்ரொடியூசர் ப்ராசஸ் கன்சியூமர் ப்ராசஸில் வர மியூடெக்ஸ், மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன், ஒரு செமஃபோர்ஸை நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இனிஷியலைஸ் பண்ண போகிறோம். என்ன இனிஷியலைஸ் பண்ண போகிறோம்னா, எம்டி ஈக்குவல் டு என், ஃபுல் ஈக்குவல் டு 0. அப்படின்னு என்னதுன்னா, இந்த எம்டி என்னதுன்னா, எவ்வளவு ஸ்பேஸ் எம்டியாக இருக்குது, காலியாக இருக்குன்னு சொல்கிறது தான் இந்த எம்டி. ஃபுல் அப்படின்னு அந்த ஃபுல் ஈக்குவல் டு 0னா என்னதுன்னா, எந்த ஒரு ஐட்டம்ஸும் இப்போதைக்கு இல்லைன்னு அர்த்தம். ஓகேங்களா? சரி, ஸோ ஸ்பேஸ் சொல்லியாச்சு, ஐட்டம்ஸும் சொல்லியாச்சு. இப்போ ப்ரொடியூசரோட வேலை என்னதுன்னா, ஐட்டமை ஆட் பண்ணுற வேலை. ஓகேங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி கோடிங்ஸாக கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், டூ ப்ரொடியூஸ் ஐட்டம். ஸோ இதில் நம்ம வேலை என்னது, ஐட்டமை ஆட் பண்ண போகிறோம். ஸோ ப்ரொடியூஸ் ஐட்டம் எடுத்துக்கிறோம். இதில் நம்மளுக்கு ரெண்டு விஷயங்கள் இருக்குது. வெயிட் ஆஃப் எம்டி, வெயிட் மியூடெக்ஸ். அப்படின்னதுன்னா, அங்கே ஸ்பேஸ் இருக்கா இல்லையான்னு முதல்ல செக் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா இருந்துச்சுன்னா லாக் பண்ணணும். அந்த மியூடெக்ஸ்ன்றதுனா மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் அர்த்தம், லாக் பண்ணி வைக்கிறது. இப்போதைக்கு ஸ்பேஸ் இருக்கான்னு செக் பண்ணுறோம், லாக் பண்ணுறோம். லாக் பண்ணிவிட்டு நம்ம ஐட்டமை அந்த பஃபரில் ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா லாக் பண்ணி வச்சதை நம்ம திரும்ப ரிலீஸ் பண்ணுறோம். அதான் அன்லாக், அதான் சிக்னல் ஆஃப் மியூடெக்ஸ்னு அன்லாக் பண்ணுறோம். அன்லாக் பண்ணிவிட்டு நம்ம சொல்லிடுறோம், இப்போ ஃபுல்லாக இருக்குது பஃபர்னு. ஓகேங்களா? சிக்னல் கொடுத்தாச்சு. இதே ப்ராசஸ் தான் கண்டினியூ ஆகும் லூப்பில். இப்போ அப்படியே கன்சியூமர்கிட்ட போகிறோம். கன்சியூமர் என்ன பண்ணுவார், இப்போ நம்ம பஃபரில் ஒரு ஐட்டம் ஆட் பண்ணோம் இல்லையா, அது இருக்கா இல்லைன்னு செக் பண்ணுவார். அதுதான் வெயிட் ஆஃப் ஃபுல். அப்படின்னு என்னதுன்னா, அங்கே ஐட்டம் இருக்கா இல்லைன்னு செக் பண்ணோம். அப்படி இருந்துச்சுன்னா மியூடெக்ஸ் போட்டுரும். மியூடெக்ஸ்ன்றது லாக் போட்டுரும். லாக் போட்டதுக்கப்புறமா அந்த ஐட்டம் யூஸ் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா? ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப அன்லாக் பண்ணிவிட்டு சிக்னல் கொடுக்கும், இப்போதைக்கு எம்டியாக இருக்குது. ஓகேங்களா? சிம்பிளாக சொல்லுறது, நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன், அந்த ஐட்டமை சாப்பிட்டு முடிச்சிட்டேன், ரிமூவ் பண்ணியாச்சு, இப்போ எம்டியாக இருக்குன்னு சிக்னல் கொடுத்த உடனே இந்த ப்ராசஸ் இந்த மாதிரி சர்க்குலர் லூப்பில் கண்டினியூஸ் ஆகிட்டு இருக்கும். அதாவது இது லூப்பு தான், ஆனால் எந்த ஒரு எரரும் வராது. ஏன்னா நம்ம எதை யூஸ் பண்ணுறோம், அந்த மியூடெக்ஸை யூஸ் பண்ணுறோம். லாக் பண்ணுறோம், அன்லாக் பண்ணுறோம். லாக் பண்ணிவிட்டு
ஆட் பண்ணுறோம், அன்லாக் பண்ணிடுறோம். திரும்பவும் லாக் பண்ணிவிட்டு ஐட்டம் ரிமூவ் பண்ணிடுறோம், அன்லாக் பண்ணிடுறோம். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அந்த எரரை தடுக்கலாம். இந்த பவுண்டட் பஃபர் எரரை தடுக்கலாம். ஸோ பவுண்டட் பஃபர்னா என்னது? பவுண்டட்னா என்னதுன்னா ஒரு ஃபிக்ஸ்டு வேல்யூ, ஒரு ஃபிக்ஸ்டு சைஸ்ன்னு சொல்லுவோம். பஃபர்னா ஸ்டோரேஜ். ஸோ எ ஃபிக்ஸ்டு சைஸ் ஸ்டோரேஜ், ஃபிக்ஸ்டு சைஸ் ஸ்டோரேஜ் shared by processes. ஸோ ப்ராசஸஸ் நிறைய ப்ரோக்ராமிங் என்ன பண்ணணும், ஷேர் பண்ணிக்கும். ஸோ ஃபிக்ஸ்டு சைஸ் ஸ்டோரேஜ் பஃபரை பயன்படுத்திக்கும். ஓகேங்களா? ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஃபர்ஸ்ட் பேஜ், செகண்ட் பேஜ். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் ரீடர்ஸ் ரைட்டர்ஸ் ப்ராப்ளம். ஒரே டைம் ரீடும் பண்ணுவோம், ரைட்டும் பண்ணும் ப்ராசஸஸ். அப்படி பண்ணும்போது பிரச்சனை ஏற்படும். இந்த பிரச்சனை எப்படி வந்து தீர்க்கிறது, அதுக்கான சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல அதோட விஷயங்களை தெரிஞ்சுப்போம். நிறைய ப்ராசஸஸ் என்ன பண்ணுன்னா ஒரே டேட்டாவை தான் யூஸ் பண்ண பார்க்கும். ஓகேங்களா? ஒன் டேட்டா இஸ் யூஸ்டு பை மெனி ப்ராசஸஸ். ஸோ இதில் நம்மளுக்கு ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ரீடர்ஸ் இருக்காங்க, ரைட்டர்ஸ் இருக்காங்க. இந்த ரீடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்லி ரீடு மட்டும் பண்ணும். ரைட்டர்ஸ் வந்து டேட்டாஸ் ஏதாவது இருந்தால் சேஞ்ச் பண்ணும். ஓகேங்களா? இதில் ஒரு விஷயம் கண்டிஷன் இருக்குது. நிறைய ரீடர்ஸ் என்ன பண்ணலான்னா ஒரே டைமில் ரீட் பண்ணலாம். மெனி ரீடர்ஸ் கேன் ரீட் அட் த சேம் டைம். ஆனால் ரைட்டர் வந்து ஒரு வேலை பார்க்கும்போது வேறு யாரையும் உள்ளே அலோவ் பண்ணக்கூடாது. இப்படி பண்ணால் இந்த ப்ராப்ளமை தீர்க்கலாம். ஓகேங்களா? ஸோ என்ன விஷயம், ரைட் பண்ணும்போது வேறு யாரும் உள்ளே வரக்கூடாது. இதுவே ரீட் பண்ணும்போது நிறைய பேர் ஒரே டைமில் ரீட் பண்ணலாம். சரி, இப்போ இதுக்கான கோடிங்கில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரைட்டர் ப்ராசஸ். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வெயிட் ஆஃப் ரைட் அப்படின்னு என்னதுன்னா இங்கே ஒரு லாக் போட்டுடுறோம். அதாவது மியூடெக்ஸ்ன்னு சொல்லாமல் ஒன்ஸ் ரைட்டிங் நடக்க போகுதுன்னா உள்ளே என்னென்னாலும் ரைட் பண்ணமோ ரைட் பண்ணிவிட்டு அப்புறமா சிக்னல் சொல்லிடுறேன், என்னோடய வேலை ரைட் பண்ணியாச்சு. சிக்னல் கொடுத்தோடனே ரீடர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லலாம், ஒரு 3 ஸ்டூடெண்ட் இருக்கும். ஸ்டூடெண்ட் 1, ஸ்டூடெண்ட் 2, ஸ்டூடெண்ட் 3, டீச்சர் ஒருத்தர் இருக்காங்கன்னு வச்சுப்போமே. இந்த ஸ்டூடெண்ட் எல்லாருமே ரீடு, இந்த டீச்சர் வந்து ஒரு ரைட்டுன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? இப்போது ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவார்னா உள்ளே போகிறாரு ரீட் பண்ணுறதுக்கு. ரீட் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவார்னா லாக் போட்டுருவார். ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவார், ரீட் பண்ணுறதுக்காக லாக் போட்டுறார். ஒன்ஸ் லாக் போட்ட உடனே இந்த S2 உள்ளே வந்துடுவாங்க, இந்த S3லாம் உள்ளே வந்துடுவாங்க. S2 S3லாம் உள்ளே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரீட் பண்ணுவாங்க. ரீட் பண்ணிவிட்டு இந்த லாஸ்ட்டாக இருக்கிற ரீடர் யார், S3. இந்த S3 என்ன பண்ணுவார்னா அன்லாக் பண்ணி விட்ருவார். அன்லாக் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த டீச்சர் உள்ளே வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, இதான் விஷயமே. ஸோ ரீடிங் வந்து ஒரே டைமில் நிறைய பேர் ரீட் பண்ணலாம், ஆனால் ரைட்டிங் வந்து பண்ண முடியாது. ரைட்டிங் வந்து எப்போ தான் பண்ண முடியும், இந்த ரீடிங் ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரைட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய ரீட் பண்ணுறாங்கன்னா முதல்ல வர ஒரு லாக் போடுவார், லாஸ்ட்டாக போகிற ஒரு ரீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அன்லாக் பண்ணிவிட்டு இந்த டீச்சர் உள்ளே போகிறாங்க. அதான் அந்த ரைட் உள்ளே போயிட்டு என்னெல்லாம் எடிட் பண்ணணும் எடிட் பண்ணிவிட்டோம். அதான் இங்கே கொடுத்துருவாங்க வெயிட் ஆஃப் ரைட். ரைட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணணும், அதாவது இந்த ரீடிங் ப்ராசஸில் முடிகிற வரைக்கும். ஸோ அந்த வந்த உடனே சிக்னல் வந்த உடனே நம்மளுக்கு என்ன ஆகும், உள்ளே போய் ரைட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ரைட்டிங் ப்ராசஸ் முடிஞ்ச உடனே சொல்லிவிடும். இதுதான் ரைட்டர் ப்ராசஸ்னுடைய வேலை. ரீடர் ப்ராசஸ் என்ன பண்ண போகிறோம் பாருங்கள். முதல்ல வெயிட் ஆஃப் மியூடெக்ஸ் அப்படின்றத லாக் போடுறது. ரீடர் யார் உள்ளே வராங்களோ லாக் போடுறது, த லாக். ஸோ வெயிட் ஆஃப் மியூடெக்ஸ் லாக் போட்டுட்டு எவ்வளோ பேர் உள்ளே வராங்க ரீட் பண்ணிவிட்டு ரீட் கவுண்ட் செக் பண்ணிகிட்டே வரும், எத்தனை ரீடர் உள்ளே வராங்க. லாஸ்ட்டாக ஒரு ரீடர் வருவார். ஓகேங்களா? ஸோ அந்த லாஸ்ட்டாக ரீடர் வர என்ன பண்ணணும், அன்லாக் பண்ணி விட்டுட்டு வந்துடணும், சிக்னல் கொடுத்துடணும். இஃப் ரீட் கவுண்ட் ஈக்குவல் டு 0. ஸோ எல்லாம் ரீட் பண்ணி முடிச்சாச்சுன்னா சிக்னல் கொடுத்துடணும். இதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் படித்து முடிச்சாச்சு, நீங்கள் ரைட் பண்ணிக்கலான்னு சிக்னல் கொடுத்துட்டு அன்லாக் பண்ணி விட்டோம்னா ரைட் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி ரீடு ரைட்டுன்னு மாறி 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 எந்த ஒரு லாக்கும் இல்லாமல் கரெக்டாக வேலை செய்யும். அப்போது நிறைய ரீடர்ஸ் ஒரே டைமில் என்ன பண்ணலாம், ரீட் பண்ணலாம். ஆனால் ரைட்டர் வந்து ரைட் பண்ணும்போது வேறு யாரும் உள்ளே அலோவ் பண்ணக்கூடாது. இதுதான் விஷயமே. ஓகேங்களா? உங்களுக்கு புரியுதுக்காக தான் இந்தமாரி ஸ்டூடெண்ட் டீச்சர் சொன்னேன். 3 ஸ்டூடெண்ட்டு ஒரு டீச்சர். ஒரு ஸ்டூடெண்ட் உள்ளே போய் லாக் போட்டு மற்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் உள்ளே விட்டு படிக்க விட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணுறாரு,
படித்து முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வர ஸ்டூடெண்ட் வந்து லாக் பண்ணதை அன்லாக் பண்ணிவிட்டு டீச்சரை உள்ளே அலோவ் பண்ணுறாரு. இப்படி தான் மாறி 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 நடக்கும். ஸோ ரீடருக்கும் ரைட்டருக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஓகேங்களா? இப்போது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. ரீடர் ரைட்டர்ஸ் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டைனிங் ஃபிலாசபர் ப்ராப்ளம். ஸோ கிளாசிக் சிங்க்ரோனைசேஷன் ப்ராப்ளமில் இதுவும் ஒரு ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் ஏன் வருது, அதுக்கான சொல்யூஷனோட பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கவனிங்க, இதான் வந்து ஒரு டைனிங் டேபிள். இந்த டைனிங் டேபிளில் சென்டரில் நூடுல்ஸ் வச்சுட்டாங்க. ஓகேங்களா? இதை சுற்றி ஒரு 5 ஃபிலாசபர் உட்காந்துட்டுருக்காங்க. P1, P2, P3, P4, P5 எங்கே உட்காந்துட்டுருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே ஸ்டிக்கு, சாப் ஸ்டிக்கு. ஸோ 2 சாப் ஸ்டிக் நடுவில் ஃபிலாசபர் 1, இந்த 2 சாப் ஸ்டிக் நடுவில் ஃபிலாசபர் 2, இந்த 2க்கு நடுவில் 3, இந்த 2க்கு நடுவில் 4வது ஃபிலாசபர், இந்த 2க்கு நடுவில் 5வது ஃபிலாசபர். ஸோ அந்த சாப் ஸ்டிக் இருக்கு இல்லையா, நூடுல்ஸ் வச்சு சாப்பிட்ற அந்த ஸ்டிக்கு இடையில வந்து ஒவ்வொரு ஃபிலாசபரும் உட்காந்துட்ருக்கார். தேர் ஆர் 5 ஃபிலாசபர்ஸ். ஓகேங்களா? தேர் ஆர் 5 ஃபிலாசபர்ஸ். P1, P2, P3, P4, P5. இவங்க என்ன பண்ணுறாங்க? திங்க் பண்ணுறாங்க, சாப்பிட்றாங்க. இதுதான் விஷயம். இவங்க எல்லாம் எப்படி உட்காந்துட்ருக்காங்க? சர்க்கிள் ஃபார்மேட்டில் உட்காந்துட்ருக்காங்க. ஓகேங்களா? 1 ஸ்டிக் பிட்வீன் ஈச் பேர். ஓகேங்களா? ஒரு ஸ்டிக்கு இடையில இருக்கும், 2 பேர் அதை பக்கத்தில் உட்காந்துட்ருப்பாங்க. இதை ஒரு ஸ்டிக் இருக்குன்னு வச்சுங்களேன், இங்கே P1, இங்கே P2, அந்த மாதிரி. ஈச் நீட் லெஃப்ட் அண்ட் ரைட் ஸ்டிக். ஸோ ஒவ்வொரு ஃபிலாசபருக்கும் லெஃப்ட் பக்கம் ஒரு ஸ்டிக்கு வேணும், ரைட் பக்கம் ஒரு ஸ்டிக் வேணும். இப்போ ஃபிலாசபர் P1 இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த ஸ்டிக்கும் வேணும், இந்த ஸ்டிக்கும் வேணும். இதுதான் இந்த விஷயமே. இதில் ஒரு ப்ராப்ளம் வருது. என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, இப்போ ஃபிலாசபர் 1 வந்து மொதல் ஸ்டிக் எடுத்துட்டார், 2 வந்து 2வது ஸ்டிக் எடுத்துட்டார், 3 வந்து 3வது ஸ்டிக் எடுத்துட்டார், 4 வந்து 4வது ஸ்டிக் எடுத்துட்டார், 5 வந்து 5வது ஸ்டிக் எடுத்துட்டார். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டிக்கு எடுத்தாங்கன்னா யாருக்குமே 2வது ஸ்டிக்கு கிடைக்காது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் 2 ஸ்டிக் வேணும். இந்த டைமில் தானே ஆகணும், எல்லோரும் ஸ்டக் ஆகிடுவாங்க, டெட் லாக்கு ஏற்படும். இப்போ இது எப்படி தீர்க்கலாம்? இதுக்கு சொல்யூஷன் பார்க்க போகிறோம். அதாவது இப்போ ஃபிலாசபர் 1 இருக்குன்னு வச்சுக்கிங்களேன், இவருக்கு லெஃப்ட் சைடில் ஸ்டிக் இருக்கணும், ரைட் சைடிலும் ஸ்டிக் இருந்தால் 2 ஸ்டிக்கும் எடுத்துக்கிட்டு சாப்பிட்டு அப்புறம் ஸ்டிக்கை வச்சிடணும். இப்படி ஒவ்வொருத்தரும் பண்ணாங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. இதை புரிய வைக்கிறேன் பாருங்கள். வெயிட் ஆஃப் மியூடெக்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம லாக் போட்டுடுறோம். லாக் போட்டு வெயிட் ஆஃப் சாப் ஸ்டிக் ஆஃப் 5. இதோட மீனிங் என்னென்னா, உங்கள் லெஃப்ட் சைடில் ஸ்டிக் இருக்கான்னு பார்க்கணும். இந்த P1னா இதுக்கு லெஃப்ட் சைடில் ஸ்டிக் இருக்கான்னு பார்க்கணும். இருந்துச்சுன்னா எடுத்துக்கோன்னு சொல்கிறோம். அப்படி இல்லையா வெயிட் பண்ணுன்னு சொல்கிறோம். அதான் வெயிட் ஆஃப் சாப் ஸ்டிக் ஆஃப் I. நெக்ஸ்ட்டு சாப் ஸ்டிக் ஆஃப் I+1னா இந்த ஃபிலாசபர் P1 இருக்குல்ல, அவங்க ரைட் சைடில் பார்க்கணும். ரைட் சைடில் ஸ்டிக் இருந்தால் எடுத்துக்கோ, அப்படி இல்லையா வெயிட் பண்ணுன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அப்புறம் சிக்னல் ஆஃப் மியூடெக்ஸ். ஸோ இந்த லாக்கை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? அன்லாக் பண்ணிவிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா சிக்னல் ஆஃப் சாப் ஸ்டிக் ஆஃப் I, சிக்னல் ஆஃப் சாப் ஸ்டிக் ஆஃப் I+1 அந்த சாப்பிட்டு முடித்த உடனே அந்த ஸ்டிப்பு உங்களுக்கு யூஸ் ஆகாது. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும்? லெஃப்ட் சைடில் இருக்கிற ஸ்டிக்கை சாப்பிட்டு முடிச்சோன்னே வச்சிரு, ரைட் சைடில் இருக்கிற ஸ்டிக்கை சாப்பிட்டு முடிச்சோன்னே வச்சிருன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ வச்சோன்னே நான் என்ன பண்ணுவார்? அடுத்த ஃபிலாசபர் அந்த ஸ்டிக்கை எடுத்து பயன்படுத்திப்பார். ஸோ ஒவ்வொரு ஃபிலாசபரும் அவங்க லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லையும் ஸ்டிக்கு இருந்தால் மட்டும் எடுத்து சாப்பிட்ணும், அப்படி இல்லையா வெயிட் பண்ணணும். இப்படி பண்ணும்போது இந்த 5 பேருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகேங்களா? சாப்பிட்டு முடித்தவங்க திங்க் பண்ணலாம். ஓகேங்களா? திரும்ப சாப்பிட்றவங்க அந்த ஸ்டிக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா? இவ்வளோ தான் டைனிங் ஃபிலாசபர் ப்ராப்ளம். ஸோ யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது, சாப்பிடலாம், திங்க் பண்ணலாம். அதான் இங்கே. டேக் எ ஸ்க்ரீன்ஷாட். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.